49வது புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா கோதைங்கிற ஸ்டால் நம்பர் 380. இங்கே வந்து என்னென்னா மொழி சார்ந்த பலகை விளையாட்டு, தமிழ் வார்த்தை விளையாட்டு, வாங்க விளையாடலாம். இப்போ என்னங்கிறத கேட்கலாம் நம்ம. வணக்கம். சென்னை புக் ஃபேரில் ஸ்டால் நம்பர் 390 ரோட் 6ல் வந்து இந்த இது இருக்குது. இந்த கோதை ஸ்டால் ஏற்பட்டது அப்படின்னா மொழி, அதாவது நம்ம தமிழ் மொழியை இந்த டெக்னிக்கல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இதை கொண்டு போகணுன்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஸ்டால் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கேம், தமிழ் போர்ட் கேமை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமை வந்து இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து லூடோ மோனோபோலி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் தேடும். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மைண்ட் அண்ட் வேர்ட் கேமாக இந்த கேம் இருக்கும். இது இல்லாமல் இந்த சைடில் 1947லேருந்து 55 வரைக்கும் நடந்த ஒரு பழைய பொன்னி மேகசினை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஸ்டால் நம்பர் 390க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு கேம் அண்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ. உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? என்னோட நேம் சௌமியா. தேங்க்யூ ஸோ மச். திராவிட இயக்கங்கள் சொல்கிறோம். திராவிட இயக்கங்களை வளர்த்தெடுத்த மிக முக்கியமான ஏடு வந்து பொன்னி இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லிட்டு 47 கவிஞர்களை அறிமுகப்படுத்தியதே பொன்னி இதழ் தான். உதாரணத்திற்கு சுரதா, முடியரசன், இது மாதிரி கவிஞர்கள்லாம், வாசிய குழந்தைசாமி, இது மாதிரி கவிஞர்கள்லாம் பொன்னி இதழில் தான் அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதழ்கள் 47லேருந்து 55 வரைக்கும் வெளிவந்த இதழ்கள். இதை தொகுத்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து இதை தொகுத்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர் டீம் இதில் ஒர்க் பண்ணி அந்த இதழ்கள் அப்படியே தொகுத்து செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு வெளியிடுறாங்க. ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு ஏற்றாற்போல் வெளியிடுறோம். அதே மாதிரி இதை ஆரம்பித்த அருட்பெரியனன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கோம். பெரியன் எழுதப்படும். நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாங்க. கோதை எண் 390 வாங்க. இந்த பொன்னி புத்தகம் மட்டும் இல்லை, தூதும் விடலாம், தூதும் விளையாடலாம். மொழி சார்ந்த பலகை விளையாட்டுகள் விளையாடலாம். வாங்க. தேங்க்யூ சார். நன்றி.